திராவிட தலைமகன் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை மாற்றியவர். தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான அரசியல் பாதையை உருவாக்கியவர். தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர். மக்களின் மனதில் ஆதிக்கம் செலுத்தி ஆதிக்கவாதிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. சாமானிய மனிதனாக பிறந்து சாதனை மனிதராக இறந்த பேரறிஞரின் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை தியாகங்கள், எத்தனை எத்தனை சிறைவாசங்கள், எத்தனை எத்தனை போர்க்களங்கள். சமூக நீதி, மாநில உரிமை, மொழி உரிமை போராளி பேரறிஞர் அண்ணா. அவரது மேடை பேச்சு, ஆதிக்கத்திற்கு எதிரான நாடக காட்சிகள், சினிமா வசனங்கள், அவர் வெளியிட்ட பத்திரிகைகள், அவர் எழுதிய நூல்கள் என பேரறிஞர் அண்ணாவின் தனிப்பெரும் ஆளுமை திறன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பட்டது. அது தமிழர்களின் நல்வாழ்விற்கு வழிகாட்டியது. காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த பேரறிஞர் அண்ணா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பை முடித்தார். மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து சராசரி மாணவரை போலவே பள்ளி படிப்பை முடித்தவருக்கு பச்சையப்பன் கல்லூரி திருப்பு முனையை ஏற்படுத்தியது. ஆங்கில பேராசிரியரும் நீதி கட்சியின் தீவிர செயல்பாட்டாளருமான வரதராஜன், பேராசிரியர் வெங்கடசாமி ஆகியோர் பேரறிஞர் அண்ணாவை அரசியல் மயப்படுத்தினர். மோசூர் கந்தசாமி முதலியார், மணி திருநாவுக்கரசு முதலியார் ஆகிய தமிழ் பேராசிரியர்கள் தான் அண்ணாவுக்கு சங்க தமிழை கற்பித்தனர். பட்டப்படிப்பை படிக்க முடியாத சூழலில் வறுமையில் தவித்த பேரறிஞர் அண்ணாவை பச்சையப்பன் கல்லூரி முதல்வராக இருந்த சின்ன தம்பி பிள்ளை BA ஹானர்ஸ் படிக்கும்படி வலியுறுத்தினார். கல்வி உதவித்தொகையையும் பாட நூல்களையும் வாங்கி தந்தார். இந்த சூழலில் தனது 21 வயதில் ராணி அம்மையாரை மணமுடித்தார் பேரறிஞர் அண்ணா. மன வாழ்க்கையில் இருந்தாலும் கல்லூரியில் தனது படிப்புக்கு அது எந்தவித இடையூறும் இல்லாமல் பார்த்து கொண்டார் அண்ணா. தீவிரமாக படித்தார். நூலகங்களில் தன் நேரத்தை செலவிட்டார். பேச்சு போட்டிகளில் வென்றார். தமிழ், ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றார். கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்த அவர் 1931ஆம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரி மாணவர் பேரவையின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். 2 ஆண்டுகள் கழித்து அவர் கல்லூரி பொருளாதாரத்துறை மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார். படித்து முடித்தவுடன் காஞ்சிபுரம் நகராட்சியில் எழுத்தராக 6 மாதம் பணி செய்தார். பிறகு சென்னை கோவிந்தப்பன் நாயக்கன் நடுநிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக சிறிது காலம் பணியாற்றினார். பிராமணர் அல்லாதோர் இயக்கமான நீதி கட்சி பேரறிஞர் அண்ணாவை ஈர்த்தது. நீதி கட்சிதான் அவர் அரசியல் வாழ்விற்கு தொடக்கம். அந்த நேரத்தில்தான் சமூக பாகுபாடுகளையும் சாதி கொடுமைகளையும் ஆதிக்க சாதி அதிகாரத்தையும் எதிர்த்து தீவிரமாக செயல்பட்ட தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணா தன் தலைவராக ஏற்றுக்கொண்டார். தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா சந்திப்பு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றும் சந்திப்பாக அமைந்தது. படித்துவிட்டு பணிக்கு சென்று தன் வேலை, தன் குடும்பம், தன் வாழ்வு என்று சுயநல நோக்கோடு சிந்திக்காமல் படித்து முடித்துவிட்டு பொது வாழ்விற்கு வருவேன் என்று பெரியாரை பார்த்து சொல்கிறார் பேரறிஞர். அன்று முதல் பேரறிஞருக்கு பெரியார் தான் தலைவர். 1937ஆம் ஆண்டு குடியரசு மற்றும் விடுதலை நாளிதழ்களில் துணை ஆசிரியரானார் அண்ணா. அப்போது அவருக்கு வயது 28. அவர் எழுதிய கட்டுரைகளில் வார்த்தைகளினால் தமிழர்களின் நெஞ்சங்களை உலுக்கினார். தந்தை பெரியாரை வியந்தார். துறையூரில் நடந்த சுயமரியாதை மாநாட்டிற்கு தலைமை தாங்கும் பொறுப்பையும் அவருக்கு வழங்கினார் தந்தை பெரியார். இந்த சூழலில் சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த ராஜாஜி பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்தி கற்பது கட்டாயம் என்று ஆக்கினார். இதை எதிர்த்து பெரியார் போராட்டம் அறிவித்தார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்டவர்கள் 1938ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். பேரறிஞர் அண்ணாவுக்கு 4 மாத சிறைவாசம் விதிக்கப்பட்டது. தந்தை பெரியாருக்கு ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இதன் பின்னர் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டது. ஆதிக்கத்தை எதிர்த்து தொடர்ச்சியான செயல்பாடுகளை சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் முன்னெடுத்தன. இதன் நீட்சியாக திராவிடர் கழகம் பிறந்தது. தமிழர்களின் சுதந்திர நல்வாழ்விற்காக ஆதிக்க சக்திகளிடமிருந்து விடுபட திராவிட நாடு கோரிக்கை எழுந்தது. கம்பராமாயணம், பெரிய புராணம் ஆகிய நூல்கள் திராவிடர்கள் மீது ஆரியர்கள், வட இந்தியர்களின் ஆதிக்கம் செலுத்த வழி செய்வதாகவும் அவை அறிவுக்கு புறம்பாக இருப்பதாகவும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர். ஆனால் மொழிநடை, அழகிய சொற்கள் ஆகியவற்றை தேடுகிறவர்கள் கம்பராமாயணம், திருவாசகம் ஆகியவற்றை படிக்கலாம் என்று கூறினார் பேரறிஞர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று குறிப்பிட்டார். இது அண்ணாவின் நல்லெண்ண அரசியலுக்கு எடுத்துக்காட்டு. எதிரிகளின் நேர்மறை பண்பை ஏற்க வேண்டும் என்பது
பேரறிஞர் அண்ணா நமக்கு விட்டு சென்ற அற்புத சிந்தனை. ஆரிய மாயை, நீதி தேவன் மயக்கம், கம்பரசம் போன்ற சிறு நூல்களை எளிய நடையில் எழுதி வெளியிட்டு தமிழர்களை சிந்திக்கச் செய்தார் அவர். 1947ஆம் ஆண்டு இந்திய தேசம் ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டது. இந்த விடுதலையை ஒரு சுதந்திர நாட்டுக்கான, ஒரு ஜனநாயக அரசியலுக்கான நல்வாய்ப்பு என்றார் பேரறிஞர் அண்ணா. நாட்டின் விடுதலைக்கு 2 ஆண்டுகள் கழித்து திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறினார் பேரறிஞர் அண்ணா. அவரும் முத்தமிழறிஞர் கலைஞர், நாவலர், பேராசிரியர் உள்ளிட்டவர்களும் 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தினர். அதன் பொதுச் செயலாளராக பேரறிஞர் அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார். சென்னை ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடக்க விழாவில் ஆற்றிய பேருரை அப்போது பெய்து கொண்டிருந்த கனமழையையும் நிறுத்தியது. இதோ பேரறிஞர் அண்ணா பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிவிட்டது. திராவிட கழகத்திற்கு போட்டியாக அல்ல, அதே கொள்கை பாதையில்தான். திராவிடர் கழகத்தின் அடிப்படை கொள்கைகளின் மீதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை கொள்கைகளில், கருத்துகளில் மாறுதல், மோதல் எதுவும் கிடையாது. சமுதாய துறையிலே சீர்திருத்தம், பொருளாதார துறையிலே சமதர்ம கொள்கை, அரசியலில் வடநாட்டு ஏகாதிபத்தியத்தினின்று விடுதலை ஆகிய கொள்கைகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்பாடுகளாகும் என்று பேசினார் பேரறிஞர் அண்ணா. 1957ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்று 15 பேரை சட்டமன்றத்திற்குள் அனுப்பி வைத்தது. காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா வெற்றி பெற்றார். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றனர். 1962ஆம் ஆண்டு நடந்த அடுத்த தேர்தலில் திமுக 50 தொகுதிகளை வென்றது. ஆனால் பேரறிஞர் அண்ணா தோல்வி அடைந்தார். இதையடுத்து திமுக எம்எல்ஏக்களால் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்றத்தில் இந்திய தேசமே எதிர்பார்க்காத புதிய குரல் ஒன்று ஒலித்தது. ஆம், பேரறிஞர் அண்ணாவின் குரல் அந்த சபையை திடுக்கிட வைத்தது. அவருடைய சிந்தனைகள் சிலரை எதிர்க்க வைத்தது, சிலரை யோசிக்க வைத்தது, சிலரை ஆதரிக்க சொன்னது. நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா இப்படி பேசுகிறார். நான் ஒரு திராவிடன். என்னை திராவிடன் என அழைத்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இப்படி கூறுவதால் நான் வங்காளிக்கோ, மராட்டியருக்கோ, குஜராத்தியருக்கோ எதிரானவன் அல்ல. ராபர்ட் பர்ன்ஸ் குறிப்பிட்டது போல, மனிதன் எப்படி இருந்தாலும் மனிதன்தான். என்னை திராவிட இனத்தைச் சேர்ந்தவன் என்று அழைத்துக் கொள்ளும் போது திராவிடனிடம் இந்த உலகத்துக்கு வழங்க திட்டவட்டமான, தெளிவான, மற்றவைகளிடமிருந்து வேறுபட்ட சில திடமான, வித்தியாசமான கருத்து உள்ளது என நம்புகிறேன். சுய நிர்ணய உரிமையே எங்களின் தேவை. இவ்வாறு முழங்கினார் பேரறிஞர் அண்ணா. நாடாளுமன்றத்திற்கு தமிழன் யார் என்று புரிய வைத்த தருணம் அது. நாடாளுமன்றத்திற்கு முன்னதாகவே தமிழ் திரையுலகத்தை தன்னுடைய அடுக்குமொழி வசனங்களால் திடுக்கிட வைத்தார் பேரறிஞர் அண்ணா. நல்ல தம்பி, வேலைக்காரி ஆகிய திரைப்படங்களில் பேரறிஞரின் வசனங்கள் சாமானிய மனிதர்களிடம் எழுச்சியை உருவாக்கியது. இது மட்டுமல்லாமல் திராவிட நாடு பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரைகள் தமிழில் புதிய நடைமொழியை உருவாக்கின. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நேர்த்தியான சுயமரியாதை சிந்தனைகள் தோன்றுவதற்கு அவரது எழுத்துக்கள் காரணமாக அமைந்தன. மேடை பேச்சில் செந்தமிழை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணாவின் திராவிட அரசியல் ஒரு ஜனநாயக அரசியலுக்கு வித்திட்டது. பழமையான செம்மொழியை மீட்டெடுத்து அதை புதிய அரசியலுக்கு பயன்படுத்தும் அசகாய சூரத்தனத்தை திராவிட அரசியலுக்கு கொடையாக அளித்தார் பேரறிஞர் அண்ணா. 1935-36ஆம் ஆண்டுகளிலே தமிழகத்திலே இந்தி மொழி கட்டாய பாடமாக புகுத்தப்பட்டது. அப்பொழுது ராஜா அவர்கள் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் அப்பொழுது தமிழர் மன்றங்கள், தன்மான மன்றங்கள், திராவிடர் கழகங்கள் என்ற பல்வேறு அமைப்புகளாலே நாங்கள் கிளர்ச்சியை நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடுகளை செய்தோம். சென்னையில் ஒரே ஒரு தெருதான் நீண்ட நெடுஞ்சாலையாக இருப்பது. திருவொற்றியூர் கோடியிலே இருந்து சென்னையில உள்ள மத்திய மருத்துவமனை வரையில் ஒரு நீண்ட தெரு இருக்கின்றது. அந்த தெருவிலே முக்கால் பகுதிக்கு தம்முடைய தோளில் பெரியதோர் தமிழ் கொடியை தாங்கிக் கொண்டு ராஜாசர் அவர்கள் நடந்தே ஊர்வலத்தில் இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டு வந்தார்கள். முழக்கமிட்டுக் கொண்டு வந்தார்கள் என்று நான் இறந்த காலத்தில் வைத்திருப்பதாலே இப்பொழுது வரமாட்டார்கள் என்று யாரும் கருத தேவையில்லை. அவர்களுக்கு எப்பொழுதும் தொடர்ந்து 3 கருத்துக்கள் அவரிடத்தில் இருந்து வந்திருக்கின்றன.
ஒன்று, தமிழ் மொழியிடத்தில் தளராத நம்பிக்கை. இரண்டாவது, ஆங்கில மொழி இன்றியமையாதது என்ற ஒரு கருத்து. மூன்றாவது, தமிழகத்தினுடைய பொருளாதார வளம் இந்திய பேரிடத்திலே போராடி பெறப்பட வேண்டும் என்ற 3 கருத்துக்கள். இந்த 3 கருத்துக்களை அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தமிழகத்திலே வலியுறுத்திக் கொண்டு வருகின்றார்கள். இதுல ஒரு கருத்தை தான் நான் இப்பொழுது எடுத்துச் சொல்லுகிறேன், மொழியை பற்றிய கருத்தை. இப்பொழுது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். பெரியவர்கள் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது, அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது உண்மையிலே அறிவின்பாற்பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழன் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான். ஏனென்றால் தமிழன் தான் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீரன். இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சொன்னவன் தமிழ் மகன் ஒருவன் தான். ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான். ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டான். மாடியின் மேலே இருந்து கொண்டு உங்களுக்கு மலர் செண்டையும் வீசலாம். மாடியின் மேலே இருந்து கொண்டு அங்கே கூட்டிவிட்ட குப்பையையும் கொட்டலாம். மாடியிலிருந்து கொட்டப்படுவதாலேயே அது உயர்ந்த பொருளாக இருக்கும் என்று யாராவது சொல்வார்களானால் அது உண்மையிலேயே ஏற்புடையதாக. ஆகையினால் தரப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டது என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர அது எங்கிருந்து தரப்படுகிறது என்பது முக்கியமானதல்ல. அதனால்தான் நக்கீரன் சொன்னான், நெற்றிக்கண்ணை காட்டிடனும் குற்றம் குற்றமே என்று சொன்னான். அதைவிட பெரியவராக இன்றைய தினம் நமக்கு பலரை சொல்லப் போகிறார்கள். மற்ற எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அனைவரும் 2 கண் உடையவர்கள். சிலருக்கு அந்த 2 கண் கூட சரியாக இருப்பதில்லை. 3 கண்ணை காட்டிய பொழுதே குற்றம் என்றால் குற்றம்தான் என்று சொன்ன மரபின் வழி வந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக இந்தியை புகுத்துகிறோம் என்று சொல்வார்களானால் அதிலே அறிவிருப்பதாக ஏற்றுக்கொள்ள நம்மாலே முடியவில்லை. திராவிட நாடு போன்ற கொள்கைகள் பிரிவினையை தூண்டுகின்றன என்று கூறி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தடை விதிக்க அப்போதைய ஒன்றிய அரசு முனைந்த நேரத்தில் திமுக பொதுக்குழு தேர்தல் பாதைதான் தமிழர்களின் முன்னேற்றத்திற்கான பாதை என்பதை உணர்ந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறது. திராவிட நாடு கோரிக்கையை தற்காலிகமாக கைவிட்டு தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை அடுக்கி மிக நீண்ட உரையை பேரறிஞர் அண்ணா ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதி வைத்து பொதுக்குழுவில் வாசித்தார். இந்த தமிழ் உரையை எண்ணி துணிக கருமம் என்ற பெயரில் முத்தமிழறிஞர் கலைஞர் தனி நூலாக பதிப்பித்து வெளியிட்டார். திராவிட நாடு கோரிக்கை மாநில சுயாட்சி என்ற பெயரில் முழக்கம் பெற்றது. மாநிலங்களுக்கு கூடுதல் உரிமை கோரினார் பேரறிஞர் அண்ணா. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை வித்திட்டார். 1965ஆம் ஆண்டு மீண்டும் இந்தி திணிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து கடும் போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டது. தமிழர் நலனே குறிக்கோளாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டதைக் கண்டு தமிழ்நாட்டோர் கொதித்தனர். மேலும் இந்தி திணிப்பு, விலைவாசி உயர்வு ஆகியவை தமிழ்நாட்டு மக்களை பாதித்தது. இதன் விளைவு 1967ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். முத்தமிழறிஞர் கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக ஆனார்கள். பேரறிஞர் அண்ணாவும் அமைச்சர் பெருமக்களும் உளமாற உறுதி கூறி பதவியேற்றனர். பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சியில் சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்டது. புரோகிதர்கள் இல்லாமல் நடக்கும் சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சிக்கன நடவடிக்கையாக அமைச்சர்களின் ஊதியம் பாதியாக குறைக்கப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கம் அவென்யூ சாலையில் உள்ள தமது எளிமையான வீட்டிலேயே வாழ்ந்தார் பேரறிஞர் அண்ணா. அவரது ஆட்சியில்தான் 2 முறை உலக தமிழ் மாநாடுகள் நடத்தப்பட்டன. 1968 ஏப்ரல் மாதம் அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கு உரையாற்றி
அதே ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்தது. அதே ஆண்டு செப்டம்பரில் அண்ணாவுக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. சிகிச்சைக்காக அண்ணா செப்டம்பர் 10ஆம் தேதி அமெரிக்காவுக்கு கிளம்பினார். அவரை நேரில் வந்து கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைத்தார் பெரியார். சிகிச்சை முடிந்து அண்ணா சென்னை திரும்பிய பிறகும் அவரது உடல்நிலை மிகவும் பலவீனமாகவே இருந்தது. 1969 ஜனவரி இறுதியில் அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பிப்ரவரி 3ஆம் தேதி அதிகாலை 12:20க்கு பேரறிஞர் அண்ணா சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டார். 1909 செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் ஓர் எளிய நெசவாளர் குடும்பத்தில் நடராஜன் பங்காரம்மாள் இணையருக்கு பிறந்தவர்தான் அண்ணா. ஆனால் 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா இறந்தபோது தமிழ் உலகம் கதறியது. அவரது இறுதி ஊர்வலத்தில் 1.5 கோடி பேர் பங்கேற்று அது கின்னஸ் சாதனையாக மாறியது என்பது வரலாறு. பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய கவிதை தமிழ் கூறும் நல்லுலகின் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கும். காய்ந்து வயிற்றுக்கு கஞ்சி வளர்த்தடவே கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுக என்றால் பிறந்திட்டார் நம் அண்ணனாக அறிவு அண்ணனாக பொதிகை மலை திண்டலாய் போதாகி மலர்கின்ற தமிழ் உணர்வின் புதுமுளமாய் பதிகத்து பொருளாய் பழந்தமிழர் புறப்பாட்டாய் வந்துதித்தான் அண்ணன் கீழ் வானுதித்த கதிர் போல. அவன் புகழை பாடுவதற்கு அவன் வளர்த்த தம்பி நானும் அவன் தந்த தமிழ் எடுத்து வளர்ந்தேன். இதுதான் உண்மை. தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடகவேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைக்கு எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருமொழி காவலர் என்பார், அரசியல் ஆதரி என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றுவதற்கு ஔவைக்கு ஒரு சிலை, வளையாத நெஞ்சிய பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிதாசனுக்கும் சிலை, வீரமா முனிவருக்கும் சிலை, கால்டுகள் போப்புக்கும் சிலை, கம்பருக்கும் சிலை, தீரமாய் கப்பல் ஒட்டிய தமிழருக்கும் சிலை, திக்கெட்டும் குரல்வர திருவள்ளுவருக்கும் சிலை, 10 சிலை வைத்ததால் அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு சிலை சென்னையிலே வைத்தபோது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணையிடுகின்றார், என் அண்ணா என்றிருந்தோம். ஐயோ, இன்னும் ஓராண்டு வாழப்போகிறேன் என்று ஒரு விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது. எம் அண்ணா, இதே ஒன்னா படக்கெஞ்சா தமிழ் உண்டென்று பகர்ந்தாயே, எவனை விடுத்து பெரும்பயணம் ஏன் தொடர்ந்தாய், உன் கண்ணொளியின் கதகதப்பில் வளர்ந்தோமே, என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய், நிழல் நீதான் என்றிருந்தோம், இனி கடல் நிலத்துக்குள் நிழல் தேட போய்விட்டாய், நியாயந்தானா? கடலடியில் இருக்கின்ற முத்தல்லா முத்தல்ல, நான் தானடா நூத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குதையோ, நாத இசை குட்டுகின்ற நாவையை சுருட்டி கொண்டாய், விரல் அசைத்து எழுத்துலகில் வித்தைகளை செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய், கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ற கொடுமை, கொடுமைக்கு முடிவு கண்டாய், எதை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய், எதையும் தாங்க இதய வேண்டுமென்றாய், இதயம் தாங்க எதையண்ணா எமக்கு இதயம், கடற்கரையில் காற்று வாங்கி இது போதும் அண்ணா, எழுதுவா எம் அண்ணா, எழமாட்டாய், வரமாட்டாய், இயற்கையின் சதி நமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்கும் இடத்திடியான் வருவரையில் இரவலாக ஒரு இதயத்தை தந்துடண்ணா, நான் வரும்போது கையோடு கொண்டு வந்த உன் கால்தலில் வைப்பேன் அண்ணா. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வர காரணமான பேரறிஞர் அண்ணா தமிழர்களின் முகவரியானார். பேரறிஞர் அண்ணா என்பது ஒரு பண்பாடு, அவர் ஒரு தன்னிகரில்லா இலக்கியம், அவர் தமிழர்களின் குறியீடு. அவர் அடியொற்றி வந்த திராவிட ஆட்சிகள் அண்ணாவின் புகழை பாடின. முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளுக்கு சாட்சியாக அமைந்தது. தமிழகத்தின் சாதனை முதலமைச்சர் MKStalin அவர்களின் ஆட்சி அண்ணாவின் ஆட்சியை பிரதிபலிக்கும் ஆட்சியாக விளங்கி வருகிறது. மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்கள் தருவதை பெற்றுக்கொள், மக்களை மேம்படுத்து என்னும் பேரறிஞர் அண்ணாவின் அற்புத வாக்கியத்தை நெஞ்சில் சுமந்து
மக்களை சந்தித்து மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டு மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்கள் தந்த இமாலய வெற்றியை பெற்றுக்கொண்ட திராவிட முதலமைச்சர் MKStalin மக்களை மேம்படுத்த முத்தான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். இன்றும் பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி நடந்து வருகிறது. பேரறிஞர் அண்ணா என்ற வரலாறு தமிழர்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து வருகிறது. அவரது பெயரில் பல்கலைக்கழகம், விமான நிலையம், சாலை, நூலகங்கள், அரசின் திட்டங்கள் என தமிழ்நாட்டில் எங்கெங்கும் வியாபித்திருக்கிறார் அறிஞர் அண்ணா. அவர் என்றும் தமிழர்களின் இதயங்களில் வாழ்வார். ஓங்குக பேரறிஞர் அண்ணாவின் புகழ்.